ஆமா உன்னுடைய பக்தியை கண்டு வச்சினேன். நீ நினைத்துவது போல கிடைக்க வேண்டும் என்றால் என் தங்கை காளியாதேவி ஆலய சென்றால் நீ நினைத்து சித்தியாகும். அங்க சாப்பிட்டுதான் வராங்களாமா கோயில் படட்டமாங்களாம் போயிருக்கா. இங்க ஏன் திருப்பதி மலை மேல கோயில் வச்சா போயிருக்காது. எந்த இடத்திலே என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும். என்னங்க எந்த விதத்துல நியாயம்? சரி பக்தா என் கோரி விட்டு பகவானி இருந்தாலும் என்னுடைய பிரதான தெரிவிக்கா விளக்கமா சொன்னா சரிங்க. தெரிவித்தால் கூட்டம் இது இரண்டு மேற்கத்திய யார் ஆட்சியர்கள் எதுகுலவாசிகள் ஆட்சியர் ஏதாவது ஏறி முடுவாங்க. ஆமா எதுகுலவாசிகள் இரவிலே சோதனை புசித்து படுத்து உறங்கி விடிய காலை எழுந்து முகத்தை சுத்தம் செய்து கொண்டு நெத்தியில் என்ன வைப்பாங்க? திலர்தம் பொட்டு பொட்டு என்ன பொட்டுது? அத குங்கும பொட்டு வைப்பாங்க. அதுக்கு பேர் திலதம். திலதம் அந்த திலதம் போல விலகி வைக்கிறேன். யாரு வைக்கிறாங்க? என்ன பண்ண வைக்கிறாங்க? ஒரு ஸ்டிக்கர் போட்டுறாங்க, எடுக்கிறாங்க, பிரிக்கிறாங்க, பாத்திரம் ஓட்டுறாங்க, அப்படியே ஓட்டுறாங்க, அதே ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஒரு பொட்டு லாபா போட்டது ஸ்டிக்கரோ பக்கரோ அந்த பொட்டு அதான் அம்மா போட்டுப்பா. என்ன பகவானே எங்க அம்மா போட்டான வந்துடுறான். திலதம் என்று வைப்பார். திலதம் போல விலகி வைக்கிறேன். விலகி வந்தாலும் அது எப்படி தெரியுமா? எனக்கு தெரியுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லணும். ஒரு நேரத்திலே ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ப்பது வழக்கம். உண்மைதான். ஆடுகளை மாடுகளை ஓட்டி போவார்கள். அந்த ஆயமாயிலே வடக்கு திசையாக காளிங்கன் மடு ஒன்று இருக்கிறது. காளிங்கன் மடு ஒன்று இருக்கிறது. அந்த காளிங்கன் மடுவிலே காளி என்று சொல்லக்கூடிய நாக பாம்பு இருக்கிறது. காளி என்ற பாம்பு கொடிய பாம்பு. ஆமா. இந்த ஆடு மாடு எல்லாம் நீராத்த போகிறவது அதையெல்லாம் அடித்து அதையெல்லாம் கொன்றுவிடும். இந்த விஷயம் எனக்கு தெரியாது. யாரும் போக மாட்டாங்க. ஆச்சரியம் அந்த பக்கம் பயந்து அனைவரும் அந்த காளிகள் மடைக்கு போக மாட்டார். ஒரு நாள் ராத்திரி அந்த பட்டி கதவை திறந்து ஒரு நாள் ராத்திரி அந்த ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு சென்றேன். அதே ஒரு கன்றானது
என்ன செய்தது அந்த அந்த காளிங்கர் மடியிலே மேதி அந்த காளிங்கர் மடியில இறங்கி ஜலம் அருந்து சென்றது. ஜலம் அருந்து போகுது. அந்த நேரத்திலே அந்த காளிங்கர் தரக்கூடிய நல்ல பாவானது அவருடைய காலை பிடித்து இழுத்தது. அதை பார்த்த உடனே கண்ணா மணி கண்ணா கண்ணா ஆதிபுலமே அப்படி என்று அழைத்தது. அதை அறிந்தேன். ஓட்டமாக ஓடினீர்கள். அங்கே அந்த காளிங்கர் தரக்கூடிய நல்ல பாம்பு அந்த கண்டை பிடித்தது. என்ன செய்தேன்? எகிரி ஒரு குதி குதித்தேன். எங்கே? அது நடு கர்ப்பத்தில் கர்ப்பத்திலே ஒரு பாதமும் மற்றொரு பாதம் அதை சேர்த்து படத்தின் மீது ஒரு பாதம் வலது கரத்தினாலே அப்படி வாழை பிடித்து இழுத்து சுருட்டி கரை மீது எரிந்தேன். கரை மீது எரிந்து அதற்கு ஒரு சாபம் கொடுத்தேன். என்னவென்று? ஏ காளிங்கன், நல்ல பாம்பே, எப்போது காளிங்கன் தொடங்க பேரை வைத்து அத்தனை ஜீவனங்களையும் மிரட்டி அடித்தாயோ, எல்லாம் உன்னை பார்த்து பயந்தாங்களோ, இனி முதல் கொண்டு உன்னை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது. அதற்கு ஒரு சாபம். காளிங்கனாக இருந்த நீ காளியா குட்டியா போவ கடவுள் என்று சாபம் கொடுத்து. பெரிய பாம்பா இருந்தால் காளாங்குட்டியா போ. நல்ல பாம்பா இருந்தது நிறைய. இப்ப மழை பெய்ஞ்சிருக்கா, அதாவது காளியா குட்டி வரும். அது யாரால உங்களால என்ன தாங்களா? அப்படி போக கடவுள் என்று கொடுத்தே சாபம் கொடுத்து அந்த கட்டை காப்பாத்தி ஆயகுலத்தை காத்தி அது எவ்வாறு நீ கொட்டுறது பேசல, நான் கொட்டினா உயிரா இருக்க மாட்டேன். எதிர்வாசிகள் ஆடுகளை மாடுகளை மேய்ப்பது வழக்கம். அதை கலந்த சாயத்தை கொண்டு போய் ஒரு விதமாக கொண்டு வந்தார்களே, அது கிடையாது வளர்ந்து பெருத்த அதை வளர்த்து அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த சாணம் மலை போல் கொட்டிய உடனே பெரிய மலையா வந்து போச்சு. அதை வகுத்து அவர்களுக்கு தெரியவில்லை. என்ன செய்தீர்கள்? நீங்கள் கொட்டி வந்த சாணமானது திடீரென்று வளர்ந்து பெருத்த மலையாகிறது. அதற்கு பெயர் சூட்ட வேண்டும், விழா கொண்டாட வேண்டும் என்று உரைத்து விழா கொண்டாடணும். அதை அறிந்த எதிர்வாசி என்ன செய்தார்? அண்ணா பணிவண்ணா, பெயர் என்றால் ஒன்று தெரியாது, விழா என்றால் ஒன்று தெரியாது. உங்க திருவாக்கினாலே நீங்களே ஒரு பெயர் சூட்டி என்று உரைத்தார். நான் என்ன பெயர் சூட்டினேன்? கோவரத்னகிரி என்று பெயர் சூட்டினேன். பசு விடக்கூடியது வர்த்தனம். அது பசு கூட்டம். அதில் கிடைத்த ஸ்தானமோ ரத்தினம். மலைக்கு கிரி என்று ஒரு பெயர். மலை என்றால் இலக்கணத்துல மலை, இலக்கியத்துல கிரி. ஆக மூபதத்தை ஒரு பதமாக்கி கோவரத்னகிரி என்று பெயர் சூட்டினேன். அனைவரும் என்ன செய்தார்? முடித்துக் கொண்டார். பொங்கலுடைய தூக்கி சென்றார். மலையடிவார சென்று பொங்கல் வைத்து விழா கொண்டாட தொடங்கினார். ஆனா அந்த எதிர்வாசிகள் யாரு தெய்வமாச்சு விழா கொண்டாடுறாங்க? கொள்வத்தை ஆளக்கூடிய தேவேந்திரனை வைத்து தெய்வமாக வைத்து விழா கொண்டாட தொடங்கினார். நான் என்ன செய்தேன்? நான் தானே பேர் சொல்லினோம், நான் தானே வழிகாட்டியா இருந்தோம். நம்மை மறந்து தேவத்தை குறித்து இப்படி பொங்கல் வைத்து விழா கொண்டாடுகிறார் என்று அக்கா பக்கா உள்ள வரையில சுட்டி காட்டினேன். அதை அறிந்த ஏதோ என்ன வைத்தா பெண்கள் எல்லாம் அண்ணன் சொல்வதுதான் உண்மை. அவர்தானே பேர் சொல்லினார், அவர்தானே வழிகாட்டியா இருந்தார், அவருக்காக தானே விழா செய்ய வேண்டும் என்று அன்றையவிடம் என்னை குறித்து பொங்கல் வைத்து விழா கொண்டாட தொடங்கினார். அதுக்குள்ள என்னாச்சு? குடும்பத்தை ஆளக்கூடிய தேவதனுக்கு நாத கழகத்தை தெரிஞ்சு போச்சு. தெரிந்து உடனே மேலே இருப்பதினால் அந்த பொருளாகத்திலே தேவதன் சப்த மேகலை ஒன்று கூடிவிட்டான். கூட்டிய உடனே இடி மின்னல் காற்று பொங்கல் வைக்கிறாங்க. பாவம் ஏதெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மலையை சுத்தி அப்போ ஜோடு மழை பெஞ்சா அதுக்கு ஒன்றை இடம் கிடையாது, அண்டை இடம் கிடையாது. என்ன செய்யுங்க? அடி அக்கா, அடி தங்கா, அடி மாமி, அடி சித்தி, அடி
இத்தனை வருஷமா அந்த தேர்தல் தெய்வமா வச்சு பொங்கல் வச்சுமே ஒரு சிக்கு செல்லாம் வித்துது இந்த கண்ணை வார்த்தை கேட்டு பொங்கல் வச்சுமே அடியா இப்பதானே நான் சேர்த்து பார்த்தேன் கடி கேட்டு அறிவேக்கடா இருக்குடி கடி நான் பொங்கியா இருக்கட்டி இப்படி பலவேறாக தேவேந்திர உயர்த்தி என்னை தாழ்த்தி பேசுறாங்க அந்த நேரம் நானும் என் அண்ணாவும் மயிலாடி வாரத்தை சுத்தி கொண்டு வேடிக்கையாக பார்த்துட்டு வரோம் பாக்குறீங்க